திருமிழிசை ஆழ்வார் எப்படி சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா திருமிழிசை ஆழ்வார் சொல்லக்கூடாது, திருமிழிசை பிரான்னு சொல்லணும். ஏன்னு சொல்றேன். அதே மாதிரி குலசேகர ஆழ்வார குலசேகர ஆழ்வார்னு சொல்லக்கூடாது, குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் குலசேகர ஆழ்வாரை பார்க்கறதுக்கு முன்னாடி, குலசேகர பெருமாள் பார்க்கறதுக்கு முன்னாடி திருமிசை ஆழ்வார் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா கடைசியில நம்ம என்ன பார்த்தோம், திருமிசை ஆழ்வார் திருக்குழந்தைக்கு போறார், கும்பகோணத்துக்கு போறார். கும்பகோணத்துலேயே ரொம்ப வருஷம் அங்கேயே இருக்கார். இந்த கும்பகோணத்தில் இருக்க பெருமாள் இவர் எங்க போறாரோ அப்படியே பின்னாடிலாம் திரும்பி திரும்பி பார்க்குறார். அந்த பெருமாளுக்கு இந்த திருமிழிசை ஆழ்வார்னா ரொம்ப பிடிச்சிருது. அப்போ பெருமாள் நினைக்கிறாராம், திருமிழிசை ஆழ்வார் தான் எனக்கு பெருமாள், நான் அவனுக்கு தொண்டன் அப்படின்னு பெருமாள் பாவச்சினால அவருடைய பேரை ஸ்வாப் ஆயிடுத்து. ஆறாமுத பிரான் அப்படின்னு இருந்தது. திருக்குழந்தை திவதேசத்துல பெருமாளுக்கு பேர் ஆறாமுத பிரான். ஃபர்ஸ்ட் திருமிழிசை ஆழ்வார் வரத்துக்கு முன்னாடி, திருமிழிசை ஆழ்வார் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறம் அவர் பேர் என்னாச்சு தெரியுமா, இந்த திருமிழிசை ஆழ்வார் அப்படின்ற அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஆழ்வார் எடுத்துட்டார். பெருமாள் என்ன பண்ணார், ஆறாவது பிரான் எனக்கு ஆழ்வார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த அவர் பேர்ல இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆறாவது ஆழ்வான் ஆயிட்டார் அந்த பெருமாள். அதே மாதிரி திருமிசை ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா, ஆறாவது பிரான் இருக்கிற அந்த பிரான் எடுத்துட்டார். அப்ப என்னாச்சு, திருமிசை பிரான் ஆயிட்டார். ஸோ நேம்ஸ் காட் ஸ்வாப்டு. ஓகேவா, ரெண்டு நேமும் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. திருமிசை ஆழ்வார் திருமிசை பிரான் ஆயிட்டார். அதே மாதிரி ஆறாவது பிரான் ஆறாவது ஆழ்வார் ஆயிட்டார். ஸோ இது முதல் ஆழ்வார். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போற கதை குலசேகர ஆழ்வாரோட சரித்திரம். ஆனா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவரை குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா குலசே பெருமாள் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா பெருமாள் அப்படின்ற அந்த சொல் யாரை குறிக்கும் தெரியுமா, ஸ்ரீ ராமர். ஓகே, ராமபிரான் இருக்கார் இல்லையா, ராமபிரானுக்கு தான் பெருமாள் அப்படின்னு பேரு. பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய பெருமைகளை உடைய ஆள், ஃபுல் ஆஃப் டிவைன் குவாலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். பெரும் ஆள், நிறைய பெருமை இருக்கு அவர்கிட்ட. வால்மீகி ராமாயணத்துல முதல் ஸ்லோகத்திலே வருது. வால்மீகி நாரத சம்வாதத்துல கேட்கிறார், இந்த உலகத்துல எல்லா குணங்கள் ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸோட கூடின அந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாரதர் அதுக்கு சொல்றார், நீங்க சொன்ன அந்த குணம் உண்மையே பேசுறது, அந்த மாதிரி நிறைய குணம் சொல்றார். சத்தியவான், வீரியவான் அப்படின்னு நிறைய குணங்கள் 16 குணம் சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரீராமர் தான் அப்படின்னு சொல்றார். ஓகே, பெரும் ஆள் அப்படின்னா உத்தமனான ஒரு அதிகாரி. உத்தமனா இந்த உத்தமர்னா உத்து அப்படின்னாலே கிரேட்னு அர்த்தம். உத்துனா கிரேட், உத்தமனா த கிரேட்டஸ்ட். அப்ப பெருமாள்னா த கிரேட்டஸ்ட்னு அர்த்தம். இப்ப கிரேட்டஸ்ட்னா யாரு, இந்த உலகத்துல மனுஷனா எல்லா கிரேட்டஸ்ட் குணத்தையும் காட்டினவர் இந்த ராமர். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டினது ராமர் தானே. நம்ம கிருஷ்ணரை மாதிரி இருக்க முடியாது. கிருஷ்ணர் சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்றோம், சூப்பர் ஹீரோ. அவர் என்ன வேணா பண்ணுவார், மலை அப்படியே தூக்குவார், எல்லாம் பண்ணுவார். நம்ம பண்ண முடியாது. ஆனால் ராமர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஃபுல்லா காட்டினார். அதனால இந்த பெருமாள் அப்படின்ற அந்த பேரு யாரை குறிக்கும் அப்படின்னா ராமரை தான் குறிக்கும். எப்படி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொன்னா என்ன யாரை குறிக்கும்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் குறிக்கும். மிச்ச ஜெயந்திக்கெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லணும், வராக ஜெயந்தி அப்படின்னா வராகருடைய பர்த்டே, ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னா ஹனுமாரோட பர்த்டே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. காந்தி ஜெயந்தி சும்மா இப்போ அக்டோபர் 2 வரப்போகுது, காந்தி ஜெயந்தின்னு சொல்றோம், அப்படியே மகாத்மா காந்தியோடைய பர்த்டே. அது மாதிரி ஒரு பேரை சொல்லி சொன்னாதான் அவளுக்கெல்லாம் பெருமை, அவளுக்கு புரியும். ஆனா மொட்டையா ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணரோட பர்த்டே. அதே மாதிரி இங்க பெருமாள் அப்படின்னு சொன்னா அது ராமரை தான் குறிக்கும். கோயில் அப்படின்னா யாரை குறிக்கும், எந்த ஊரை குறிக்கும்னா ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் கோயில். அது மாதிரி அதனாலதான் எனக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும். வெரி குட் மக்கண்ணா. ஓகே, இப்போ அதை மியூட் போட்டுக்கோங்க. முடிச்ச உடனே எல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, 10:30க்கு முடிச்சிடுறேன். அப்போ எல்லாரையும் உங்களுடைய ஏன் பிடிக்கும், உங்களுக்கு ராமர் ஏன் பிடிக்கும், சீதா பிராட்டி ஏன் பிடிக்கும் எல்லாம் நீங்க சொல்லலாம். ஓகேவா, சரி. இப்போ ஸ்ரீரங்கம்னா கோயில் அப்படின்னாலும் ஸ்ரீரங்கம் தான். ஓகே, அதே மாதிரி பெருமாள் அப்படின்னாலே ராமர் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆழ்வார், அதாவது குலசேகர பெருமாள், அவருடைய அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா,
அது வந்து புனர்பூசம். ஓகேவா? புனர்பூசம். எக்ஸாக்ட் சேம் நட்சத்திரம் ஆஸ் ஸ்ரீ ராமா. ராமருடைய நட்சத்திரமும் புனர்பூசம். ஆனா ராமர் வந்து சித்திர மாசம் புனர்பூசம். இந்த குலசேகர பெருமாள் வந்து மாசி புனர்பூசம். ஓகே. தீபா வெங்கட் மியூட் இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்கம்மா. பேசணும். மியூட் போட்டுக்கோங்கம்மா தீபா வெங்கட். மாசி புனர்பூசம். ஸோ இந்த மாசி புனர்பூசம் அதை பற்றி பாடும்பொழுது சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில ஒரு பாசனம் சொல்றார். மாசி புனர்பூசம் காண்வனின்று மண்ணுலகீர். மண்ணுலகீர்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சுக்கோங்க. மாசி புனர்பூசம் அப்படிங்கிறார். தேசு இத்திவசத்துக்கு ஏதென்னில். இந்த திவசு இந்த நாளுக்கு என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு பெருமை அப்படின்னா நான் சொல்றேன், பேசுகின்றேன், கேள்மின் கேட்டுக்கோங்கோ. கொல்லி நகர் கோன் குலசேகரன் பிறப்பால் நத்தவர்கள் கொண்டாடும் நாள். அந்த கொல்லி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகருக்கு ராஜாவான இந்த குலசேகரன் அப்படின்ற அந்த ஆழ்வார் அவர் பிறந்த நாள், அவருடைய பர்த்டே மாசி மாசம் புனர்பூச நட்சத்திரம். அந்த மாசி மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல திரு அவதாரம் பண்ணினவர் தான் குலசேகர பெருமாள். அந்த நாளை எல்லா நல்லவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பாகவதர்களும் பாகவதோத்தமர்களும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மாசி புனர்பூசம். அதான் அந்த பாசுரம். சரியா? இப்போ இவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ராமருக்கும் இவருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ராமர் வந்து தசரதனுடைய பையன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தசரத மகாராஜா சக்கரவர்த்திக்கு ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா பசங்களே இல்லை, பிள்ளைகளே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணார், அவர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் 4 பேர் அவருக்கு கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி இந்த குலசேகர ஆழ்வாருடைய அப்பா அவருக்கு திருடவிரதன் அப்படின்னு பேரு. திருடவிரதன் அப்படின்னு அந்த பேர் அவருக்கு. அந்த ராஜா, அவர் ஒரு ராஜா. குலசேகர ஆழ்வார் எந்த வர்ணத்துல வர்றாருன்னா க்ஷத்ரிய வர்ணம், அதாவது ராஜா குலத்துல வர்றார், க்ஷத்ரியர் அவர். அவருடைய அப்பா ராஜாவா இருக்கார். ராஜாவா இருந்தா கூட ரொம்ப நாளா அவருக்கு குழந்தையே இல்லை. அப்ப என்ன பண்ணார், பெருமாளை அப்படியே நோக்கி தவம் பண்றார். பெருமாளும் வந்து, பெருமாள் நீங்க சொல்றது ஸ்ரீமன் நாராயணன், அவரை குறித்து தவம் பண்றார். அப்போ நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றார் பெருமாள். சரி, என்னைக்கு பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாசி மாசத்துல புனர்பூச நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த திருடவிரதன்ற அந்த ராஜாக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வருஷம் பார்க்கணும், எந்த வருஷத்துல. இப்போ நம்ம வருஷம்னு சொன்னோம்னா இயர், நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது 2024, இதுக்கு முன்னாடி 2023 அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஆனால் தமிழ்ல நம்மளுக்கு 60 வருஷம், ஒரு வருஷத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த குலசேகர பெருமாள் எந்த வருஷத்துல திரு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபாவ வருஷம். பிரபாவம் அப்படின்னா என்ன? ஃபேம். பிரபாவ வருஷம் அந்த வருஷத்துக்கு பேர். மாசி மாசம். ஓகே. அப்புறம் சுக்லபக்ஷம். அதுக்கப்புறமா புனர்வசு நட்சத்திரம். அப்புறம் என்ன திதி அப்படின்னா தசமி அன்னைக்கு பிறந்தார். தசமி. தசமி நம்ம சந்த கிளாஸ் டெய்லி நம்ம கத்துட்டு இருக்கோம் இல்லையா? அமாவாசை பௌர்ணமி இது ஆரம்பிக்க அப்புறமா, முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய முதல் நாள் பிரதமை, த்விதீயை, அப்புறம் திருத்தீயை, சதுர்த்தி, அப்புறமா பஞ்சமி, சஷ்டி, அப்புறமா சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. ஸோ 10th டே ஆஃப்டர் அமாவாசையா. ஓகே. அதான் தசமி. அந்த தசமி திதியில எந்த டே ஆஃப் த வீக் பிறந்தார்னா வியாழக்கிழமை பிறந்தார். ஓகே, வியாழக்கிழமை. இப்போ இன்னொரு தடவை சொல்றேன், அந்த வருஷத்தோட பேரு பிரபாவ வருஷம், மாசி மாசம், அப்புறமா சுக்லபக்ஷம், புனர்வசு திருநக்ஷத்திரம், அப்புறமா தசமி திதி, வியாழக்கிழமை. இதுதான் இவருடைய அவதார டீட்டெயில்ஸ். சரி, எந்த ஊர்ல பிறந்தார் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஆழ்வார்கள் எல்லாம் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒகே ஆழ்வார் திருவெக்கா, அது தொண்ட மண்டலத்துல இருக்கு. அதே மாதிரி எஸ். இப்போ மியூட் போட்டுக்கணுமா? ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. கடைசியில் நான் கேட்பேன், இதே கேள்வி கேட்பேன். இப்போ பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பெய்யாழ்வார் இவ 3 பேரும் தொண்ட நாட்டில் திரு அவதாரம். திருவெக்கா, திருக்கடல் மல்லை, திருமயிலை. அதுக்கப்புறமா மழிசை ஆழ்வாரும் தொண்ட நாடு தான். திருமழிசைன்ற அந்த க்ஷேத்திரத்தில் திருவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறமா
சுவாமி நம்மாழ்வார் பாண்டிய நாடு அங்க இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்துல திரு அவதாரம் பண்ணினார். அப்புறமா மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர், அதுவும் பாண்டிய நாடு தான். சரி, அதுவும் பார்த்தாச்சா. இப்போ இந்த ஆழ்வார்களுடைய இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஆழ்வார்கள் எல்லாம் சில சில நதிகளுடைய கரையில பிறக்க போறா அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? சரி, இப்போ நம்ம முதல்ல பார்த்த ஆழ்வாரர் பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், அப்புறமா திருமசை ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார்களும் எந்த நதியோடைய தீரத்துல கரையில திரு அவதாரம் பண்ணினா அப்படின்னா, அதுக்கு பயஸ்வினின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. பாலாறு. பாலாறுன்ற அந்த நதி கரையோரமா பிறந்த ஆழ்வார்கள் 4 பேர். பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பெய்யாழ்வார், திருமசை ஆழ்வார், பயஸ்வினி. அதுக்கப்புறமா திருமழிசை அடுத்த நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வார் இவர் பார்த்தோம் இல்லையா, இவா 2 பேரும் எந்த ஆறு? கிருத்தமாலா, அதாவது வைகைன்னு சொல்றோம் இல்லையா, வைகை ஆறு, அதோடைய பக்கத்துல அவதாரம் பண்ணினவர். ஓகே, சரி. யாருக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க, என்ன சொல்லுமா? மாலோடன் சொல்லுமா? நம்ம நம்ம போன வாரம் அதுக்கும் முன்னாடி ஒரு சண்டையில நம்ம ஒரு டேபிளும் பார்த்தோம். அது அவர் பத்தி. காட்டலாமா? அதுவும் நம்ம பார்க்கலாம், முடிச்ச உடனே பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே இப்போ சுவாமி. அடியன்மா, இப்போ ஒரே ஒரு ரெக்வஸ்ட்மா, இப்போ வந்து ஜஸ்ட் நீங்க மியூட் போட்டுக்கோங்க, கேளுங்க. 10:30க்கு அப்புறம் நீங்க எல்லாமே நீங்க பேசலாம். ஓகே, சாரி அடியன்மா இன்னும் மியூட் போட்டேன். மியூட் போட்டு 10:30க்கு அப்புறம் நான் கேட்பேன். ஓகே, அப்போ நீங்க கண்டிப்பா நீங்க பேசணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆழ்வார்கள், இந்த இப்போ நம்ம பார்க்க போறோம்ல, குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள், அவர் வந்து எந்த நதி தீரத்துல பிறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அந்த நதியோட பேரு பெரிய ஆறு. பெரிய ஆறு சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது மகா. மகானா பெரிய, ஆறுனா நதி. இப்போ மகாநதி. ஓகே, மகாநதியா பெரியாறு. மகாநதினா நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாநதி வச்சுக்க வேண்டாம். இங்க சொல்ற மகாநதி வந்து கேரளா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுல, மீன் இந்தியாவில் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அந்த கேரளான்ற ஸ்டேட்ல ஓடக்கூடிய ஒரு நதி, அது பெரியாறுன்னு பேரு. ஓகேவா? சரி, இந்த ஸ்லோகத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, கலியுகத்தை ஒட்டி, கலியுகம் மட்டும் இல்ல, துவாபர யுகத்துல கூட சில ஆழ்வார்கள்லாம் சில சில நதியோட கரையில அவதாரம் பண்ணுவா அப்படின்னு இந்த ஸ்லோகம் வருது. அது என்ன ஸ்லோகம்னா, கலௌ இச்சந்தி சம்பவம் கலௌ கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணகா, நாராயணனுடைய அடியார்கள், நாராயண பராயணகா, கொச்சித் கொச்சித் மகாராஜா திரவிடேஷு ச பூரிஷா, இந்த திராவிட தேசத்துல இருக்கக்கூடிய சில சில இடங்கள்ல அவதாரம் பண்ணுவா. இது என்ன இடம் அப்படின்னா, தாமிரபரணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி. ஓகே, அடியன் முன்னாடி சொல்லும் போது ஒரே ஒரு தப்பு பண்ணினேன். என்ன தப்புனா, இந்த நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் தாமிரபரணி நதியோடும் திருவதாரம் பண்ணினார். அடியன் வைகைன்னு சொன்னேன், வைகை கிடையாது. வைகை வந்து ஒன்லி ஃபார் பெரியாழ்வார் அண்ட் ஆண்டாள். ஓகே, அடியன் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஸ்லோகம்னா, தாமிரபரணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்ணிய பிரதீச்சி ச மகாநதி. பிரதீச்சி. ஓகே, இந்த பிரதீச்சி அப்படின்னா வெஸ்ட் நோக்கி ஓடக்கூடிய ஒரு ரிவர். இப்ப பார்த்த எல்லா நதிகளும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, என்ன நதிகள் பார்த்திருக்கோம்? இந்த பாலாறு, அதுக்கப்புறமா இனிமே பார்க்க போகக்கூடிய காவேரி,
அப்படின்னா அது வந்து அரேபியன் சீல போய் கலக்கும். அது ஒண்ணுதான். ஒரே இந்த ஆழ்வாருக்கு மட்டும்தான் அரேபியன் சீல கலக்கக்கூடிய அந்த நதியோரம் அவதாரம் பண்ணின பெருமை. ஓகேவா? அது ஒரு இது. சரி. இந்த இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை படிக்கிறேன். தாமிரபரணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்ணிய பிரதீச்சி ச மகாநதி அப்படின்னு பேரு. சரி. இந்த இந்த ஸ்லோகம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ஆழ்வார் வந்து புனர்பூசம் அன்னைக்கு திருவதாரம் பண்ணினார். இல்லையா? புனர்பூசம் வந்து ஸ்ரீ ராமருடைய திருநக்ஷத்திரம், பெருமாளுடைய திருநக்ஷத்திரம். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளூ வரும் இங்கே. இவருக்கு ராமர்னா பிடிக்கும். ராமர்னா பிடிக்கும்னா சும்மா ஆர்டினரியா பிடிக்கும் கிடையாது. எப்படி என்ன பிடிக்கும்னா பித்தே பிடிக்கும். ராமர்னா பைத்தியம் அவர். அந்த மாதிரி ஆயிடுவார். ஓகே. அதனாலதான் இவருக்கு ஆழ்வார்கள்னு பேரு. ஆழ்வார்னா என்ன? டோட்டலி இம்மர்ஸ்ட், ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்கள். ஓகே. அதான் நம்ம முதல் கிளாஸ் பார்த்தோம்ல, இவன் இந்த 12 பேருக்கு மட்டும் நம்ம ஆழ்வார்னு ஏன் சொல்றோம்னா, பகவத் பக்தியில இவாளுடைய அந்த பக்தி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஆழமானது. இப்போ கடல் இருக்கு, கடல் ரொம்ப டீப், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓஷன் இஸ் வெரி டீப். அந்த டீப் ஓஷன்ல போய் நம்ம முத்து எடுக்கிறோம்னா அவ்வளோ டீப்புக்கு உள்ள போகணும். அப்பதான் நம்ம முத்து எடுக்க முடியும். அப்போ இந்த ஆழ்வார்கள்லாம் யாருன்னா, இந்த பெருமாள் அப்படின்ற அந்த குணக்கடல். முத்துனா முத்துனா பேர்ல், PEARL. ஓகே, பேர்ல். சாரி. அந்த பெருமாள்ன்ற அந்த குணக்கடல் இருக்கு இல்லையா, அந்த குணக்கடல்ல இறங்கி இவன் உள்ள ஆழமா போய் பெருமாளை அனுபவிப்பான். அதான் ஆழ்வார்னு பேரு. குறிப்பா இந்த ஆழ்வார், இந்த குலசேகர பெருமாளுக்கு என்ன கிரேட்னஸ் அப்படின்னா, ராமர் அப்படின்னா போறோம், இவர் தன்னையே மறந்துடுவார். ஓகே. அது மாதிரி ஒரு ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆழ்வார் வந்து கிருஷ்ணர்னா போறோம் மறந்துடுவார், தன்னையே மறந்துடுவார். ஆண்டாளும் அப்படிதான். ஆண்டாள், பெரிய ஆழ்வார், கண்ணன் அப்படின்னா போறோம், தன்னையே மறந்துடுவா. அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் ஒரு ஆழ்வார் பார்க்க போறோம். அவருக்கு அர்ச்சாவதாரம்னா போறோம், ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த முதல் 4 ஆழ்வார்கள் அவளுக்கு இந்த அந்தர்யாமி பெருமாள், அந்தர்யாமி நம்ம மனசுக்குள்ளேயே இருக்காருல பெருமாள், இந்த அந்தர்யாமி பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு பெருமை உண்டு. தொண்டடிப்பொடி ஆழ்வார் ஒரு ஆழ்வார் பார்க்க போறோம். அவருக்கு ரங்கநாதன் அப்படின்னு சொன்னா போறோம், ஸ்ரீரங்கம்னா போறோம், வேற எனக்கு எதுவுமே தேவையில்லைன்றவர். சுவாமி திருவேங்கடமுடையான் இருக்கார், வரையலான்னு கேட்டா சச்ச அதில் நீங்க போய் பார்த்துக்கோங்க, நான் வர மாட்டேன்றவர். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு பெருமை இருக்கு இல்லையா? இந்த ஆழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னா, ராமர் அப்படின்னா இந்த ஆழ்வார் தான். ராமரை இவரை கொண்டாடின மாதிரி யாரும் கொண்டாடவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம கிருஷ்ணர் இருக்கார், குட்டி கண்ணன். இந்த குட்டி கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறதுக்கு நிறைய பாசுரங்கள் இருக்கு இல்லையா? பெரியாழ்வார் நிறைய பாடியிருக்கார், தாலாட்டு பாசுரம் எல்லாம் பாடியிருக்கார். கண்ணன் நிறைய பேர் கொஞ்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா ராமருக்கு தாலாட்டின பாடின பாசுரம் யாராவது இருக்கா அப்படின்னா இவர் தான் இருக்கு. இந்த குலசேகர ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் ஒத்தர் தான் ராமருக்கு தாலாட்டு பாடுறார். பேபி ராமருக்கு லல்லபி, பேபி ராமர். இது கேட்டாலே நமக்கு கொஞ்சம் அவ்வளவு ஃபேமஸ், அவ்வளவு பாப்புலரா இல்லையே. நம்ம குட்டி கண்ணன் தான் நம்மளுக்கு தெரியும். கண்ணன் தான் நம்ம சின்ன பையன், குட்டி கண்ணன் எல்லாம் சொல்லலாம். வாடா கண்ணான்னு நம்ம கூப்பிடுறோம். கிருஷ்ணர்னா அவ்வளவு நம்மளுக்கு ரொம்ப சுலபம். பக்கத்து பாய் நெக்ஸ்ட் டோர் சொல்றோம் இல்லையா, வாடா கண்ணான்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ராமருக்கு யாரும் லல்லபியே பாடலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் தீர்றதுக்காக இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார், ராமருக்கு ஒரு லல்லபை பண்ணார். ஓகே. அது வந்து குலசேகர பெருமாளுடைய நம்ம அவருடைய திவ்ய பிரபந்தம் குலசேகரம் ஆழ்வார் பண்ண பெருமாள் திருமொழி. அந்த பெருமாள் திருமொழி நம்ம பார்க்க போறோம், கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம். அப்போ அதுல ஒரு 10 பாசுரம் வருது. மண்ணு புகழ் கோசலைதன் அப்படின்னு ஒரு 10 பாசுரம். அதுல ராமர ஒரு குட்டி பேபியா நினைச்சிட்டு இவர் பாடுறார், அப்படியே தாலாட்டு பாடுறார். மண்ணு புகழ் கோசலை தன் அப்படின்னு பாடுறார், 10 பாசுரம். அப்ப ராமர் அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சரியா? இதுதான் இவருடைய சரித்திரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இவருடைய திரு அவதாரம் வந்து மாசி புனர்பூசம், அது பார்த்தோம். கரெக்டா? இப்ப ராமர் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம இவருடைய சரித்திரத்துல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவருடைய அப்பாவோட பேர் திருடவிரதன். அந்த ராஜா என்ன பண்றார், நம்மளுக்கு அழகா ஒரு பெருமாள் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கார். இந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறார். யோசிச்சு
அவருக்கு வந்து ஒரு பேர் அழகா ஒன்று தோணுறது. இந்த குழந்தை நம்மளுடைய அந்த ஃபேமிலி, நம்மளுடைய இந்த லீனியேஜ், இந்த குலம், அந்த குலத்துக்கு கிரேட்டஸ்டா வரப்போறான் இந்த குழந்தை அப்படின்னு அவருக்கு தெரியறது. அதை தெரிஞ்சுட்டு இவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா குல சேகரன் அப்படின்னு வைக்கிறார். சேகரன்னா அந்த சேகரன் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னா சிகரம். சிகரம்னா தலை. தலையில இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஒரு மவுண்டன் இருக்கு. மவுண்டனுக்கு சிகரம்னு பேரு. அந்த சிகரத்தோட டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஓகே, அதுக்கு சேகரம்னு பேரு. சரியா? அப்போ இந்த குலம், இந்த நம்முடைய குலத்துக்கு இவர் தான் சிகரமா வரப்போறார், கிரேட்டஸ்டா வரப்போறார் அப்படின்னு அந்த ராஜாக்கு தோணி இவருக்கு குலசேகரன் அப்படின்னு அந்த பேரை வைக்கிறார் அந்த திருடபிரதன் ராஜா. வச்சுட்டு ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடுறார். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய வந்து பாருங்கோ, இந்த குழந்தைய வந்து பிளஸ் பண்ணுங்கோ, புனர்பூசம் அன்னைக்கு பிறந்திருக்கு, மாசி மாசம் பிறந்திருக்கு, எல்லாருக்கும் சொல்றார். எல்லாரும் வந்து குழந்தைய பார்க்குறா, கொண்டாடுறா, எல்லாம் பண்றா. ராஜாவும் ரொம்ப ஹாப்பி. சரி, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாயின்னு இருக்கு. அந்த அந்த வயசுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவர் பண்ணி வைக்கிறார். இவர் ராஜா தானே, இளவரசர். இளவரசனா என்ன, பிரின்ஸ். அதனால இவருக்கு வந்து இந்த ராஜாவுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸ், குதிரை ஏற்றம், அப்புறமா சண்டை, வாள், ஃபென்சிங், சண்டை போடுறா இல்லையா, அந்த மல்யுத்தம், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். ஒரு க்ஷத்ரியனுக்கு தேவையான எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அவரும் நல்லா கற்றுக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஆழ்வார் ஆக போறார். அதனால பெருமாளே அவருக்கு ஸ்பெஷலா பிளஸ் பண்ணிட்டார். அதனால வேதம், வேதாந்தம் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிடுறது. இவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாரு அந்த ராஜா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் எப்படி இவர் ஆட்சி பண்றார், இந்த நாட்டை எப்படி இவர் ஆளறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த திருடபர ராஜா கொஞ்ச நாள் அப்படியே பக்கத்துலயே இருக்கார். ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடுறாரு. ராமர் எப்படி ஆண்டார், ராம ராஜ்யம்னு சொல்றோம் இல்லையா, ராமராஜ்யம்னா ராமர் கிங்கா இருந்த பொழுது யாருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையவே கிடையாது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும். யோசிச்சு பார்ப்போம், இப்ப நம்ம இருக்கோம், இந்த காலத்துல இருக்கோம், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட சண்டை போடுறது பார்க்குறோமே இல்லையா? நியூஸ்ல எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல குண்டு போட்டான் பார்க்குறோம். அப்புறமா சண்டை நடந்துட்டே இருக்கு, ஃபைட்டிங் நடந்துட்டே இருக்கு, பீஸே இல்லை. ஆனா இந்த ராமராஜ்யத்துல எப்படின்னா யாருக்கும் சண்டையே கிடையாது, எல்லாரும் ஹாப்பி, யாரும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீடே இல்லை. அந்த காலத்துல யாரும் கதவை பூட்டுறதுக்கும் அவசியமே இல்லையா. ஏன் கதவை பூட்ட, இப்போ நம்ம ஊருக்கு போறோம், ஊருக்கு போறோம்னா என்ன பண்றோம், நல்லா கதவை பூட்டி ரெண்டு ரெண்டு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிட்டு சாவியை எடுத்து நம்ம சேஃபா வச்சுட்டு போறோம். ஏன் அப்படின்னா திருடன் வந்துருவான், அந்த ஒரு பயத்தினால பண்றோம் இல்லையா. ஆனா அந்த ராமராஜ்யத்துல கதவுக்கு வேலையே கிடையாது, சாவிக்கு வேலையே கிடையாது, பூட்டுக்கு வேலையே கிடையாதான். ஏன் அப்படின்னா திருடுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், திருடன் ஏன் இருக்கான், திருடன் ஏன் இருக்கான்னா அவனுக்கு காசு இல்லை, காசு இல்லைனாலும் திருடுறான். ஆனா அந்த ராமராஜ்யத்துல எல்லார்ட்டையும் காசு இருந்தது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, இன்னொருத்தரோட பொருளுக்கு ஆசைப்படுறதே கிடையாது, அந்த மாதிரி எல்லாரும் சௌக்கியமா இருந்தா. அதனால அந்த ராஜ்யத்துக்கு ராமராஜ்யம்னு பேரு, ராமருடைய ராஜ்யம். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்த ஒரு டைம், அது கோல்டன் பீரியட். அதே மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் அவர் வந்து எப்போ கிங்கா இருந்தாரோ அதே மாதிரி இருந்ததா. ராமர் எப்படி ராஜ்யத்தை ஆண்டாரோ அதே மாதிரி இந்த குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய ராஜ்யம், அந்த கொல்லி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகர், அதுக்கு ராஜாவா இருந்து ஆண்டு வந்தார். எல்லாரும் ஹாப்பியா இருந்தார். அதனால இந்த திருடபுதன் ராஜா பார்த்தார், இந்த நம்முடைய பையன் ரொம்ப ரொம்ப நன்னா ஆடுறான், அதனால நம்ம இனிமே நம்ம இந்த மாதிரி காட்டுக்கு போய் நம்ம தபஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ராஜா காட்டுக்கு போயிட்டார். அவர் பாட்டில் போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வாரும் நன்னா அற்புதமா ராஜ்யத்தை ஆள்றார். ஓகே. ஆனா இந்த சேர, சோழ, பாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடுகள், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இந்த எல்லா நாட்டையும் இவர் தான் ஆள்றார், கிங்கா இருக்கார். எல்லாத்தையும் ஜெயிச்சு இவர் தான் அன்டிஸ்பியூட்டட் கிங்கா இருக்கார். ஓகே. கொல்லி நகர் அப்படின்ற அந்த ஊருக்கு அதிபதியா இருக்கார். கூடல் நாயகன், கூடல்னா இந்த பாண்டிய நாடு, அந்த கூடல் நாடு, அந்த நாடுக்கு இவர் தான் நாயகனா இருக்கார். அப்புறமா கோழிக்கோன், அந்த சேர நாடு, எல்லாத்துக்கும் இவர் தான் ராஜா, த ஒன்
அன்டிஸ்பியூட்டட் கிங்கா இருந்து எல்லாரையும் ஆட்சி பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கார். ஆட்சி பண்றாருன்னா இப்போ டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. டிக்டர்னா ஹிட்லர். ஹிட்லர் நம்ம பார்க்கும்போது என்ன பண்றான், அவன் ரொம்ப பேட் பர்சனா நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? அவன் வந்து ரொம்ப ஆர்டர் போடுவான், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பனிஷ்மெண்ட் நிறைய கொடுப்பான் பார்க்குறோம்னா டிக்டேட்டர்ஷிப்ல. ஆனா இவருடைய ஆட்சியில் எப்படின்னா பனிஷ்மெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஹாப்பியா இருக்கார். ராமரோட பீரியட்ல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இங்க இருக்கா. அப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு காலம். அதான் குலசேகர ஆழ்வார். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இந்த குலசேகர ஆழ்வார் படுத்துட்டு இருக்கார், சயனிச்சுட்டு இருக்கார். அப்போ அவருடைய கனவுல திருவேங்கடமுடையான், திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் தோன்றி, நீ வந்து உன்னுடைய உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். டக்குன்னு அப்படியே எழுந்துக்கிறார். ஆஹா, என்ன ஆச்சு, நம்ம கனவுல யார் வந்தா? பெருமாள் திருவேங்கடமுடையான் வந்தார் போல எனக்கு தெரிஞ்சது. அப்போ நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுது. இது வரைக்கும் நம்ம ராஜாவா இருந்தோம், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா நம்ம வந்த பர்பஸ் என்ன, இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதுக்காக அவர் முயற்சி பண்றார், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு. அப்ப பெருமாளே எல்லாத்தையும் சொல்லிக்கிறார். மயர் வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள் சொல்றோம் இல்லையா? அதனால பெருமாள் வந்து இவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறார். நீ வந்து ஒரு ஜீவாத்மா, நான் பரமாத்மா. நீ வந்து நீ வந்து கைங்கரியம் பண்ணணும். அப்புறம் நீ வந்து திவ்ய தேசத்துக்குலாம் போகணும், நீ பாட்டு பாடணும், பெருமாளை பத்தி பாட்டு பாடணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அந்த இதுல இருந்து இவருக்கு ஒரு ஆசை ரொம்ப வந்துடுது. என்ன ஆசை வந்துடுதுன்னா, நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போய் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த குலசேகர ஆழ்வாருக்கு. அதனாலதான் நம்ம டெய்லி என்ன பண்ணணும்னா, ஸ்ரீரங்கத்தை நோக்கி நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணுமா. இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நம்ம எப்படியாவது ஸ்ரீரங்கம் போயிடணும் அப்படின்னு ஆசை இருக்குமா. ஸோ நைட்டு தூங்குவார். தூங்கின உடனே காத்தால ஆகும். எழுந்துக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீரங்கம் எங்க இருக்கோ அதை நோக்கி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் வைப்பாராம். ஓகே. அப்போ நம்ம இதுல நம்ம என்ன தெரியாதுன்னா, நம்ம நைட்டு தூங்கலாம். தூங்கிட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஒரு 6 ஸ்டெப்ஸோ 7 ஸ்டெப்ஸோ எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தை நோக்கி இருக்கணும். இப்போ சில பேர் வந்து மதுரையில் இருப்பா. இந்த மதுரையில் இருந்தா ஸ்ரீரங்கம் வந்து இஸ் நார்த் ஆஃப் மதுரை இல்லையா? அப்போ மதுரை ஸ்ரீரங்கத்துலேருந்து சவுத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், மதுரையா இருக்கட்டும், இல்லை திருநெல்வேலியா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி என்ன என்ன சிட்டியா இருக்கணும் பரவாயில்ல, அந்த மக்கள் என்ன பண்ணணும்னா தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஷுட் பி இன் த நார்தர்ன் டைரக்ஷன். அதாவது வடக்கு நோக்கி எடுத்து வைக்கணும், படுக்கையிலிருந்து பெட்ல இருந்து. சரி, இப்போ சில பேர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நார்த்ல இருப்பா. எக்ஸாம்பிள் மெட்ராஸ், இல்லை பெங்களூர், இதெல்லாம் இருக்கு, இல்லை டெல்லி, பாம்பே, இதெல்லாம் நார்த். அவ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் பெட்லேருந்து எழுந்த உடனே நம்ம என்ன பண்றோம், இப்போ ரொம்ப ஒரு ஹரிபரியா அடிச்சுட்டு ஓடுறோம், பாத்ரூமுக்கு ஓடுறோம். அப்படி பண்ணக்கூடாதுங்கிறார். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்லிண்டு, இல்லை ரங்கா ரங்கா ரங்கான்னு 7 தடவை சொல்லிண்டு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி அப்படியே கை கூப்பிட்டே நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பெரியவா. ஓகே. அப்போ இந்த ஆழ்வாரும் இன்னைக்கு நம்ம எப்படியாவது ஸ்ரீரங்கம் போயிடணும் அப்படின்னு டெய்லி அவர் ட்ரை பண்ணுவாராம். அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்னன்னா, குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்திரே தினே தினே. ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த யாத்திரை, அந்த பாரிப்பு அவருக்கு டெய்லி இருக்குமா. அதான் ஸ்ரீரங்க குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்திரே தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அந்த குலசேகர ஆழ்வார் டெய்லி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்ரீரங்கம் டைரக்ஷன் நோக்கி போவாராம். அதுக்கப்புறம் அவர் போனாரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை வந்து நம்ம இப்போ நம்ம அனுபவிக்க வேணாம், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அனுபவிக்கலாம். ஏன்னா அதை ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இது ஒன்னே ஒன்று என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதெல்லாம் ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறோம் அப்படின்னா, எழுந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப்
ஸ்ரீரங்கம். ஓகேவா? இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? இல்லையா? இப்போ நம்ம அதை நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த ஆழ்வார்கள் ஸ்டோரிஸில் சில குட் ஹேபிட்ஸ் நம்ம கற்றுன்னு இருக்கோம். அந்த குட் ஹேபிட்ஸில் இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. whenever you get up from sleep in the morning, take the first few steps towards the direction of Srirangam. Okay, but and also chant the name of Hari. ஹரி, ரங்கா, ஏதாவது பெருமாளுடைய பேரை சொல்லிகிட்டே நீங்கள் எழுந்துங்கோ. ஓகேவா? ஹரி 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 ஹரி, இல்லை ரங்கா 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 ரங்கான்னு சொல்லிகிட்டே எழுந்துக்கோங்க. அதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஹேபிட்டாக வச்சுட்டோன்னா ஒரு ஃபஸ்ட் நாள் கஷ்டமாக இருக்கும், செகண்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தேர்ட் நாள் ஃபோர்த் நாள் அப்படியே போக 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 இது நம்மளுக்கு பழக்கமாயிடும். ஓகே, அப்போ நம்மளோட டெய்லி டே ரொட்டீனே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸ்ரீரங்கம், இப்போ நீங்கள் சில பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீள், சில பேர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீள், சில பேர் ஷோலிங்கர்லேருந்து வந்திருக்கீள் இல்லையா? அவ ஸ்ரீரங்கம் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம கால் எடுத்து வைக்கணும். ஓகே, சரி. இப்போ இந்த என்னோட ஸ்க்ரீன் தெரியறதா உங்களுக்கு? ஓகே ஓகே. இப்போதைக்கு இன்னைக்கு உண்டான கதை வந்து ஒரு நிமிஷம் இருங்கம்மா. தெரியறது இல்லையா? சரி, இன்னைக்கு இந்த கதாபாகம் இன்னைக்கோட முடிச்சுக்கலாம். இந்த குட் ஹேபிட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபார் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் ஆல்வேஸ் வியர் திருமன் அண்ட் ஸ்ரீசூர்ணம் டுகெதர். ஓகே, திருமணமும் ஸ்ரீசூர்ணமும் சேர்ந்தே எட்டுக்கணும், அது ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவா இல்லாதவா அவ என்ன இது இருக்கோ அவளுடைய அந்த திலகத்தை எட்டுக்கணும். சில பேர் விபூதி போட்டுப்பா, சில பேர் கோபி சந்தனம் போட்டுப்பா, அவாவாக்கு என்ன இருக்கோ அதை நம்ம எட்டுக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவாஸ் எல்லாருமே திருமண் ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கணும். ஓகேவா? நெவர் பி வித்தவுட் திருமண் அண்ட் ஸ்ரீசூர்ணம். ஓகே, எப்பயுமே நீங்கள் திருமண் ஸ்ரீசூர்ணம் எட்டுட்டே இருக்கணும், அழிக்கவே கூடாது. சரி, அண்ட் இன்னொன்று, ஆல்வேஸ் சே குரு பரம்பரை. நம்மளுக்கு குருவுடைய பரம்பரை, நம்ம குரு பரம்பரை என்னது? பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, சேர முதலியார், நம்மாழ்வார், நாதமுனைகள், அப்புறமா உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவிதை பிள்ளை, பிள்ளைலோகாச்சாரியார், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமணிகள், பெரிய பெருமாள். இந்த குரு பரம்பரையை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா டூ நாட் லைட் கேண்டில் அண்ட் ப்ளோ இன் பர்த்டே பார்ட்டிஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெருப்பு அக்னியை வந்து ஊதவே கூடாது ஆற்றுல. ஓகே, ஆற்றுல இல்லை, எங்கேயுமே ஊதக்கூடாது. அன்லஸ் ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனாக இருக்கிறத ஒழிய நம்ம அக்னியை அழைக்கவே கூடாது. எஸ்பெஷலி பர்த்டே பார்ட்டிஸ்க்கு தான் அடியேன்னு சொல்கிறது. இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்க்கு இதுக்கு நான் ரீசன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் ஊதக்கூடாது நீங்கள் சொல்லுங்க. அடியே, என்னோட பர்த்டேக்கு நம்ம கேண்டிலே வைக்க மாட்டோம். வெரி குட் மக்கண்ணா, கேண்டில் வைக்கக்கூடாது. வந்து கேக்குள்ள வந்து போனா அது நல்லா இருக்காது. ஓகே, நல்லா இருக்காது கேண்டில். நானும் தான் சேம் அடியே, நானும் பர்த்டே பார்ட்டில வச்சேன். கேண்டிலே வைக்க கூடாது. ஓகே, கேண்டிலே வைக்காது, நல்லதே கிடையாது. கேண்டிலே வைக்க மாட்டேன். எக்ஸலென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிலே வைக்காதீங்க. ஓகே, அப்படி வச்சாதானே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும். ஓகே, சரி, நீங்கள் கேக்லாம் சாப்பிடுங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கேக் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க. இந்த அக்னியை ஊதி அணைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு யாரோ கேட்டா, அதுக்கு என்ன ரீசன்னா, நம்முடைய சம்பிரதாயத்தில் அக்னியை வந்து ஆற்றுல வளர்க்கணும், அக்னி அவுபாசனம் பண்ணணும். ஓகே, நம்ம அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆள் இருக்கான்னா அக்னி அவுபாசனம் பண்ணி அந்த ஆள் அவனுடைய பையனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா, அந்த பையன் அவனுடைய பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா. அவ ஆற்றுல அக்னி எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாரிஸ்ல ஒலிம்பிக் நடக்கிறது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம்? ஒலிம்பிக் டார்ச்சை பாஸ் பண்ணிட்டே இருக்கா, அக்னி அணைய விடாம பார்த்துட்டே இருக்காளா இல்லையா? அது ஒரு நாள் பண்றா, 4 வருஷத்துக்கு ஒரு நாள். நம்ம டெய்லி நம்ம அதை பண்ணணும். ஓகே, அதனால நம்ம அக்னியை ஊதி அணைக்க கூடாது, அதனால நம்ம கேண்டில் ஏற்ற தேவையில்லை. ஓகே, சரி. அடுத்தது ஆல்வேஸ் கேக்கே சாப்பிடவே மாட்டேன். அது இன்னும் 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 சூப்பர்மா. அது கேக்கே சாப்பிட மாட்டேன், இன்னும் நல்லது, குட் ஃபார் ஹெல்த். ஓகே, சரி, நீங்க எது வேணா வீட்ல ஏதாவது பாயசம் பண்ணி பெருமாள் கம்சா பண்ணிடுவேன். எக்ஸலென்ட்.
வெரி குட். நீங்க என்ன வேணா பண்ணுங்கம்மா. ஓகே. திருக்கண்ணமது பண்ணுங்க, பாயசம் பண்ணுங்க, பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஓகே. சரி. இன்னொன்னு, அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு எல்லா பாய்ஸும் சொல்லணும். எல்லா கேர்ள்ஸும் அடியேன் ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? சரி. இன்னைக்கு நம்ம என்ன கத்துட்டோம்? ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்தோடனே என்ன பண்ணணும்? ஹரி 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 சொல்லிட்டு எந்த டைரக்ஷனுக்கு இப்போ நம்ம வெரி குட். ஹரி ஹரி நாளைக்குல இருந்து பண்ணுவீங்களா? வெரி குட்மா. சரி. இப்போ வந்து நீங்க உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டோரிஸ் ஓவர். இப்போ நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ், क्वेश्चंस என்ன வேணா கேளுங்க. ஓகே. சொல்லுமா. Whenever I wake up, I say Hari 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 7 times. When I wake up, I say Hari 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 7 times. யார் சொல்றவங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. Rajeshri. ராஜஸ்ரீ. நீ என்ன சொல்லுமா இன்னொரு தடவை சொல்லு, எனக்கு சரியா கேட்கல. When I wake up, I say Hari 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 7 times. அப்படியா? வெரி குட் கண்ணா. ராஜஸ்ரீ. யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? Appa makes me say. அப்பா மேக்ஸ் மீ சே. வெரி குட் வெரி குட் குட்டி. சரி. இப்போ क्वेश्चंस கேக்குறேன். சரி, பெங்களூர் தானே இருக்க ராஜஸ்ரீ? பெங்களூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா? நார்த். பெங்களூர்ல இருந்து சவுத்ல இருக்கு ஸ்ரீரங்கம். ஓகே. சோ நீ எந்த பெட்ல தூங்குறியோ அங்க இருந்து சவுத் நோக்கி நீங்க போகணும். ஓகேவா? ஓகே குட் வெரி குட் ராஜஸ்ரீ. வேற சொல்லுமா. பவன் மௌரியா எல்லாரும் கை தூக்கிறீங்க, சொல்லுங்க. என்னம்மா? ஒருத்தர் சொல்லுங்கம்மா, ஒருத்தர் பேசுங்கம்மா, கேட்க மாட்டேங்கிறதுமா. ஒரு நிமிஷம், பவன் மௌரியா பேச போறாங்க, எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. சொல்லுமா. அர்ச்சாவதாரம்னா நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, கோயில்ல பெருமாள் வந்து விக்கிரக ரூபமா இருக்கால இல்லையா? ஓகே. இது வந்து அந்த ரூபத்துக்கு அர்ச்சாவதாரம்னு பேரு. பெருமாளுக்கு மொத்தம் ஒரே நிமிஷம் கேட்கறேம்மா. பெருமாளுக்கு மொத்தம் 5 நிலைகள் இருக்கு. மாலோலன் நீங்க போலாமா? டெஸ்ட் இருக்கு, படிமா ப்ளீஸ். பை மாலோலன். பெருமாளுக்கு மொத்தம் அடியேன் ராமானுஜதாசன் 5 நிலைகள் இருக்கு. 5 நிலைனா என்ன? 5 ஃபார்ம்ஸ். பெருமாள் வந்து எங்க இருக்கார்? ஃபர்ஸ்ட் பரமபதத்துல இருக்கார். அடியேன் ராமானுஜதாசி. அடியேன் ராம சொல்லுமா அனன்யா. அடியேன் நம்ம வந்து ஏன் தூங்கிடுக்கு அப்புறம் எழுந்த உடனே ஒரு நிமிஷம் குரேஷன், ஒரே வெயிட் பண்ணுமா, நான் அந்த பாயிண்ட் சொல்றேன். இப்போ ஒருத்தரா கேள்வி கேட்டால் தான் நல்லா சொல்ல முடியும். ஓகே. சரி அனன்யா, நீங்க யாராவது இப்போ லீவ் பண்ணணும், நீங்க லீவ் பண்ணலாம். ஓகே. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ கேன் லீவ். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி பவன் மௌரியா, நீ கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே. அர்ச்சாவதாரம்னா என்ன அப்படின்னு சொல்றோம், அதான கேள்வி. இப்போ பெருமாள் வந்து ஹீஸ் இன் 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் பரனா பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பரவாசுதேவன், ஓகே அப்படின்னு பேரு. செகண்ட் வந்து திருப்பார்கடல், மில்கி ஓஷன், அதுக்கு வியூஹான்னு பேரு. வியூஹ திருப்பார்கடல்ல போய் சேவிக்கலாம். இப்போ நம்ம பெருமாள் சேவிக்கணும்னா எங்க சேவிக்கலாம்? பரமபதத்துக்கு போய் சேவிக்கலாம். அப்படி இல்லைன்னா மில்கி ஓஷன் திருப்பார்கடலுக்கு போய் சேவிக்கலாம். நம்ம இங்கெல்லாம் போக முடியும் நம்மளால? இப்போ போக முடியாது. தேர்டு வந்து அந்தர்யாமி. அந்தர்யாமினா எல்லார் மனசுக்குள்ளேயே இருக்கார் இல்லையா அந்த பெருமாள், அவரை நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா நம்ம சேவிக்கலாம். ரியலைஸ் பண்ண முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். சரி. ஃபோர்த் வந்து விபவம். விபவம்னா ராமர், கிருஷ்ணர் இந்த மாதிரி அவதாரம் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி இருந்தோன்னா சேவிக்கலாம். பட் விபவ அவதாரம் வந்து முடிஞ்சு போயிடுது இல்லையா, ராமர் காலம் ஓவர், கிருஷ்ணரோட காலம் ஓவர். சரி. இப்போ ஃபிஃப்த் லாஸ்ட் ஃபார்ம் தான் அர்ச்சை. அர்ச்சைனா கோயில்ல இருக்கார் பெருமாள். கோயில்னா நம்ம பக்கத்துல இருக்க கோயில், திவதேசம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆத்துல நம்ம பெருமாள் விக்கிரகம் வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து அர்ச்சாரூபம்னு பேரு. பெருமாள் இஸ் தேர் இன் அவர் ஹவுஸ், அதுதான் அர்ச்சாவதாரம்னு பேரு. ஓகேவா? குரேசன் சொல்லுமா. அடியேன் இதுக்கு ஸ்லோகம் கூட இருக்குது. அடியேன் பரத்வாதி சொல்லுமா.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பரவாசுதேவஸ்துதி உத்யத்பானுசஹஸ்ரபாச பரவ்யோமாஸ்பதம் நிர்மல ஞானானந்த ஜனஸ்வரூபமமல ஞானாதிபிஹி ஷட்குணைஹி துஷ்டம் சூரிஜனாதிபம் ருதரதாங்காப்ஜாதிபூஷோஜ்வலம் ஸ்ரீபூசேவ்யம் அனந்தபோகிநிலயம் ஸ்ரீவாசுதேவம் பஜே. வெரி குட். ஸோ 5 நிலைகள். ஓகே, அடியேன் சொல்லுமா குரசன். எனக்கு ஒரு டவுட். அடியேன் ஏன் நம்ம வந்து எழுந்த உடனே ஸ்ரீரங்கம்க்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் ஏன் போகணும்? ஸ்ரீரங்கம் டைரக்ஷன்ல போகணும். ஏன் போகணும்னா நம்ம எல்லாருமே ஸ்ரீரங்கத்துல போய் செட்டில் ஆகணும். அதான் நம்மளுடைய ஆசையா இருக்கணும். அங்கேயே தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். ஓகேவா? அதனால நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. மேகஷாம் மியூட் போட்டுக்கோமா. சொல்லுவா மேகஷாம் மியூட் போட்டுக்கோ. அடுத்தது வரேன். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஏன் எடுக்கிறோம்னா தட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, நீ வந்து எனக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை இருக்குன்னு நீ தெரிவிக்கிற பெருமாளுக்கு. அப்படி நீ எடுத்து வச்சேன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு 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 விஷ் உனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். உனக்கு ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே இருக்கணுமா உனக்கு குரேஷன் சொல்லு. ஆல்வேஸ். அடியே நான் வந்து நிறைய தடவை ஸ்ரீரங்கம்க்கு போயிருக்க இல்லையா? ஆனா போயிட்டு வந்துருவே இல்லையா? பேக் டு சென்னை வந்துருவியா இல்லையா? ஆமா. ஆனா நான் கேட்குற கேள்வி வந்து உனக்கு ஸ்ரீரங்கத்திலே இருக்கணுமா ஃபார் எவர்? ஓகே, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னா எல்லாருமே ஸ்ரீரங்கத்திலே தான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே, அதனால நம்ம என்ன ஆசைப்படணும்னா எப்பதான் எனக்கு ஸ்ரீரங்கத்திலே நித்திய வாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ரீரங்கம் எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதுக்கு எங்க எக்ஸாம்பிள் இருக்குன்னா நம்ம எல்லா ஆச்சாரியர்களும் அவ இருந்த இடம் என்னன்னா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துல செட்டில் ஆயிருக்கா. ஓகே, அந்த அந்த சரித்திரத்தை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன், இன்னும் டீடைலா சொல்றேன். ஓகே, சரி. மேகஷாம் சொல்லுமா. அடி கோவில் பட்டாச்சார்லாம் வந்து பாய்ஸ் தான் இருக்காங்கல்ல, கேர்ள்ஸ் ஏற்கூடாது? கேர்ள்ஸ் ஏற்கக்கூடாது. குட் கொஸ்டின். இப்போ பட்டாச்சாரியர்கள்லாம் வேதம் சொல்லணும், கரெக்டா? வேதம் வந்து யார் சொல்லுவா? பாய்ஸ் தான் சொல்லுவா. கேர்ள்ஸ் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, இப்ப வேதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்குல்ல வேதம், ஒரு ஒரு அக்ஷரமும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில இருந்து வரணும். ஓகே, இப்ப இங்க இந்த இது இருக்கு, தொண்டையில இருந்து சில அக்ஷரம் வரணும், சிலது வந்து வாயிலேருந்து வரணும், சிலது வந்து நம்மளுடைய ஸ்டொமக் பகுதி இருக்குல்ல அங்கேருந்து வரணும். ஓகே, அப்படி வரலைன்னா அது உச்சரிப்பு தப்பா இருந்தா வேதம் வந்து தட் வில் நாட் லுக் குட். அப்போ ஏன் வந்து கேர்ள்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னா அப்படி சொல்லும் போது அந்த உச்சரிப்பு வரும்பொழுது அவளுடைய அந்த லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த பாப்பா பிறக்கிறது இல்லையா, பாப்பா லேடிஸ் கிட்ட தானே பிறக்கிறது, கேர்ள்ஸ் கிட்ட தானே பிறக்கிறது. அப்போ அந்த பாப்பா பிறக்கிற அந்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு கொஞ்சம் அஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் பாதிக்கும். அதனால வேதம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேர்ள்ஸ்க்கு வேதம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அருள் செயல் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அது சொல்லலாம். ஓகே, அதனால தான் கோயிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள் ஒன்லி பாய்ஸ். ஓகே, வேதத்துக்கு அவளுக்கு தான் அருகதை இருக்கு, அவள் தான் சொல்ல முடியும். ஓகே, கேர்ள்ஸ் வந்து வேதத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுக்கு அந்த பாப்பா பிறக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அஃபெக்ட் ஆகும். அவ்வளவுதான் ரீசன். ஓகே, சரி. அடியேன் சித்தார்த் சொல்லுமா. எனக்கு இன்னொன்னு ஒண்ணு சொல்லுமா சொல்லுமா. என்ன அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து டவுட் கேட்டீங்கல்ல, என்ன சொன்னா? என்ன கேட்டா? டவுட் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கல்ல, ஸ்ரீரங்கம் தான் நம்ம செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா எனக்கு அப்படி இல்ல, எனக்கு காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துலயா? சரி, ஓகே. சரி, ஓகே. அதுக்கு அந்த அந்த ஏன் வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தை தான் வச்சுக்கணும் அப்படின்றத ரீசன் நான் நாளைக்கு அடுத்த வாரம் சொல்றேன். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும். பட் கடைசியில வந்து சேரக்கூடிய இடம் வந்து ஸ்ரீரங்கம் தான். ஏன்னா அவர் வெறும் ராஜா கிடையாது, ராஜாக்கெல்லாம் ராஜா, ரங்கராஜா.
இப்போ ராஜா கிட்ட தான் எல்லா சொத்தும் வந்து சேரணும். ஓகே, புரியுறதா? இப்போ ராஜா இருக்காரு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ரத்னம், வைரம், மாணிக்கம் எல்லாம் அந்த ராஜா கிட்ட தான் போய் சேரும். இப்போ எல்லா பெருமாளும் இருந்தா கூட அந்த எல்லா பெருமாளுக்கும் ராஜா யாரு? திருப்பதி பெருமாள் இருக்கார், காஞ்சிபுரம் பெருமாள் இருக்கார், திருவல்லிக்கேணி பெருமாள் இருக்கார், எல்லா பெருமாளும் இருக்கார். ஆனா அந்த எல்லா பெருமாளுக்கும் ராஜா வந்து ரங்கராஜன். யார் அது? ஸ்ரீரங்கம் மந்திரமூலை. ஸ்ரீரங்கம். அதனால எல்லாருக்கும் கடைசியில ஸ்ரீரங்கத்துல தான் போய் இருக்கணும். எவ்வளவு இந்த திவதேசம் தான் இருக்கலாம், செட்டில் ஆகக்கூடிய திவதேசம் வந்து ஸ்ரீரங்கமா இருக்கணும். அதான் ஆசைப்படணும். ஓகே, குட், வெரி குட்மா. சொல்லுமா. சித்தார்த்தன். வந்து கேர்ள்ஸ் மட்டும் அடியன் ராமானுஜதாசி, பாய்ஸ் மட்டும் ஏன் அடியன் ராமானுஜதாசன்? ஆமா, கேர்ள் இதுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, ராமானுஜ தாசினா ஒரு லேடியை குறிக்கிறது, பாய்னா தாசன்னு சொல்றது. ஓகே, ஆக்சுவலி இது ராமானுஜ தாசின்னு சொல்றது இன்னும் ஒரு கிரேட். தாசினா வந்து கோதை இல்ல அடியன்? தாசினா தாசினா வந்து தாயார். ஆமா, தாசினா பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் அப்படின்னு பேரு, அவ்வளவுதான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஃபீமேலுக்கு தாசின்னு பேரு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாய்க்கு பெருமாள் தாசன் பேரு, அவ்வளவுதான். ஓகே, பாய்ஸ்னால நம்மளுக்கு பெருமாள். பாய்ஸ்னா தாசன், கேர்ள்ஸ்னா தாசி, அவ்வளவுதான். அடியன் ஏன் அந்த பாப்பா பிறந்தோடனே கிங் ஹாப்பியா இருக்கு, எல்லா காடுக்குமே எதுக்கு சண்டே வர மாட்டேங்குது? என்னம்மா புரியல, கேட்கல. ஏன் வந்து ஒரு பாப்பா பிறந்தோடனே அந்த காடுக்கும் சண்டை வர மாட்டேங்குது, எல்லாருமே எதுக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருக்காங்க? காடுக்கு சண்டை வர மாட்டேங்கிறதா? புரியலம்மா கேள்வி. பாப்பா பிறந்த உடனே எல்லாரும் ஹாப்பியா இருக்கா, அதானே கேக்குறேன். அப்ப ஹாப்பியா இருக்கணுமா, ஹாப்பியா இருக்க கூடாதா? நீ சொல்லு. இப்போ பாப்பா பிறந்திருக்கு, பாப்பா பிறந்தா ஹாப்பியா இருக்கணுமா, ஹாப்பியா இருக்க கூடாதா? குட் கொஸ்டின் ஆக்சுவலி. நீ சொல்லு. எனக்கு ஒரு கொஸ்டின் ஃபுல்லா புரியல. ஓகே, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஸ்டின் இன்னொரு தடவை கேட்குறியா அப்புறமா? சரி, சொல்லுமா சித்தார்த், சொல்லுமா சித்தார்த். ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கா பாவம். அடியன் சொல்லுமா கண்ணா. அடியன் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு தான் அடியன் என் பர்த்டே. ஓ, ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு பர்த்டேவா? வெரி குட், வெரி குட். எக்ஸலன்ட் மா குட்டி. நீங்க என்ன டேட்ல வருது ஸ்ரீ ஜெயந்தி? 27th ஆகஸ்ட். 27th ஆகஸ்டா? ஓகேம்மா. அன்னைக்கு வந்து எல்லாரும் உனக்கு இது பண்ணுவோம். ஓகே, விஷ் பண்ணுவோம். அடியன் சுவாமி, சொல்லுங்க. சுவாமி நம்மளுக்கு புதன்கிழமை வந்து தாயாரோட திருநட்சத்திரம், ஆண்டாள் தாயாரோட திருநட்சத்திரம் சுவாமி. பாடுறவங்களோ இல்லைன்னா பாசுரம் சேவிச்சோ நான் நம்ம வீடியோ போட்டுடலாம் சுவாமி. அந்த குழந்தைங்க கிட்ட இப்பவே சொல்லிடலாம் சுவாமி. சொல்லிடுங்க சுவாமி. அடியன்மா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பாரு, கம்மிங் வென்ஸ்டே August 7th. ஓகே, ஆண்டாள், எல்லாருக்கும் ஆண்டாள் தெரியும். ஆண்டாள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இன்ட்ரோடியூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் ஆண்டாள் தெரியும். ஆண்டாளுடைய பர்த்டே August 7th. ஓகே, அப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமோ நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகே, ஆர் ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா ஸ்லோகம் சொல்லலாம். ஓகே, எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்களா? ஓகே, ஓகே. இன்னைக்கு சண்டே எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க, அதனால இன்னைக்கு அனுப்பிட்டா கூட ஓகே தாங்க சுவாமி. ஓகேம்மா, அது நான் தனி குரூப்ல நான் சொல்றேன்மா, திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன். நீங்க அந்த இது மாதிரி வைக்க போறீங்களா, ஃபுல் டே ஈவென்ட் மாதிரி வைக்க போறீங்களா ஏதாவது? ஆமாங்க சுவாமி, ஃபுல் டே பாராயணம் நம்ம சேவிக்கிறோம், நாச்சியார் திருமொழி சேவிக்கிறோம் சுவாமி. குழந்தைங்களுக்கு வேணா கூட நம்ம 1 hour கொடுக்கலாம் சுவாமி. என்ன சேவிக்க வைக்கணுங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க சுவாமி, அதை வச்சுக்கலாம் சுவாமி. போன தடவை வச்சோம்ல சுவாமி, அதே மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி வச்சு அடியன் நான் உங்கள்ட்ட திருப்பி நாளைக்கு கால் பண்றேன்மா அதுக்கு. ஓகே, சரிங்க சுவாமி. அடியன் சுவாமி, பாக்கியம் சுவாமி. அடியன்மா, யாரோ வந்து இந்த எக்ஸலை வந்து ஓபன் பண்ண சொன்னாங்க. ஓகே, இந்த ஆழ்வார்கள் இது நம்ம போட்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ வந்து நான் கேள்வி கேட்க போறேன். ஓகே, நீங்க தான் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணணும். என்னோட ஸ்கிரீன் தெரியாதா? இன்னைக்கு வந்து குலசேகர பெருமாள் அவருடைய பர்த் மந்த் என்னது? மாசி. மாசி, வெரி குட். ஓகே, பர்த் ஸ்டார் சொல்லுங்க.
புனர்பூசம். 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 ஓகே, அவர் என்ன திவ பிரபந்தம் எழுதியிருக்கார்? இல்லை, திருவந்தாதிகள் இல்ல. அவர் எழுதின அந்த கிரந்தத்துக்கு என்ன பேரு? அது இன்னும் சொல்லல, அதனால நான் இந்த ஆன்சர் நான் கொடுக்குறேன். பெருமாள் திருமொழி. ஓகே, அதுல வந்து பெருமாள் திருமொழியில மொத்தம் 105 பாசுரம் இருக்கு, 105. ஓகேவா? சரி, இவர் வந்து என்ன திவுதேசத்துல என்ன ஊர்ல அவதரிச்சார்? கேரளா. கேரளால. அந்த கேரளால ஒரு 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 சிட்டி இருக்கு, அதுக்கு பேரு வெரி குட், திருவஞ்சிக்குளம். இந்த டீடைல் நான் இன்னைக்கு சொல்லல, பட் நான் நெக்ஸ்ட் வீக் தான் சொல்றேன். இது என்ன நாடு? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, குட்டநாடு ஆர் மலைநாடு. ஓகே, சரி, இங்க நான் ரிவர்னு ஒரு காலம் ஆட் பண்ண போறேன். ரிவர், நீங்க எல்லாம் என்ன ரிவர் சொல்லுங்க? அவர், இவர், இவர், அவர். பொய்கை ஆழ்வார் என்ன ரிவர் பக்கத்துல அவதரிச்சார்? பீல ஆரம்பிக்கும்.